சென்னை விருகம்பாக்கம் பகுதியில் சாலையில் திடீர் பள்ளம் ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். இது பற்றிய மேலும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். சென்னை கோயம்பேடு பகுதியிலிருந்து விருகம்பாக்கம் நோக்கி செல்லக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய முக்கிய பகுதியான ஒரு சாலை தாங்கல் சாலை, தாங்கல் நகர் பகுதியில் இருக்கிறது. இந்த பகுதியின் அருகே கோயம்பேடு, விருகம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் சென்னை மெட்ரோ ரயில் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இந்த சூழ்நிலையில் இன்று மதியம் சாலையில் சுமார் ஒரு 3 அடி அகலம் 4 அடி நீளத்திற்கான பள்ளம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. திடீரென இந்த பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் சிறிது நேரத்திற்கு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த பள்ளம் ஏற்படும் போது அந்த பகுதியில் வாகனங்கள் போக்குவரத்து குறைவாக இருந்தால் விபத்துகளோ வேறு எதுவும் அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருந்திருக்கிறது. இதனடுத்து உடனடியாக அருகில் இருந்த போக்குவரத்து காவல்துறையினர் அந்த பள்ளத்தை யாரும் தாண்டி செல்லாமல் இருப்பதற்காக சுற்றி இரும்பு பேரிகேடுகள் அமைத்து அந்த சாலையினுடைய போக்குவரத்து மாற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த பள்ளம் விழுந்த சம்பவம் தொடர்பாக மாநகராட்சி, அதே போல மெட்ரோ ரயில் நிர்வாக அதிகாரிகளும் சம்பவத்தை நேரில் சென்று பார்வையிட்டிருக்கிறார்கள், ஆய்வு செய்திருக்கிறார்கள். மெட்ரோ பணிகளின் காரணமாக அங்கு பள்ளம் ஏற்பட்டதா அல்லது வேறு எதுவும் காரணமா என்ற கோணத்திலான விசாரணையானது நடைபெற்று வருகிறது. பள்ளம் ஏற்பட்ட பகுதியின் அருகிலேயே கழிவுநீர் வெளியேறும் கழிவுநீர் வெளியேறக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. எனவே அதில் ஏற்படும் வேறு எதுவும் பிரச்சனை என்கிற அடிப்படையில் பல்வேறு கோணங்கள் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த பள்ளம் ஏற்பட்டதன் காரணமாக அங்கு போக்குவரத்து நெரிசல் சிறிது நேரம் காணப்பட்டாலும் தற்பொழுது போக்குவரத்து சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த பள்ளத்தை மூடுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.